ചിക്കുട്ടാ എന്താ പരിപാടി? ഇവതാ എന്നോട് ചെല്ലക്കുട്ടി, പേര് അമ്മു. பொங்கலாக இருந்தால் என்ன, தீபாவளியாக இருந்தால் என்ன, எனக்கு நான்வெஜ் இருந்தால் மட்டும்தாம்மா உள்ள சாப்பாடு போகும்னு சொல்கிற மாதிரி தான் அவளோட மைண்ட் வாய்ஸ் இருக்குது. வீட்டில் எப்போவுமே நான்வெஜ் சமைக்கிற டைமில் அவள் கிச்சன்லேருந்து வெளியில் போகவே மாட்டாள், என் கூட தான் இருந்துகிட்ருப்பாள். அவள் தான் என்னமோ சமைக்கிற மாதிரி தான் பில்டப் பண்ணிகிட்ருப்பா. பாருங்கள், அவளோட ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போது சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். அதில் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் தூள், அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஆயிலில் இது எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதிலிருந்து அவளுக்கு கொஞ்சம் சாப்பிடணும், வெயிட் பண்ண முடியாது, அதுக்கு தான் இந்த அவசரம். இப்போது இந்த ஃப்ரை பண்ண இதிலிருந்து நான் 1, 2 தான் நான் அவளுக்கு கொடுப்பேன். ஏன்னா இதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துனங்கிட்ட டார்க் ஆகாது. அவளுக்கு தனியாக நான் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணால் அந்த சிக்கன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நம்ம சாப்பிட போகிறதில்ல. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு போட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் நல்லா வதக்கி விட்டு ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இப்போ மசாலாவெல்லாம் நம்ம சேர்த்திடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டோம். அதோட பச்சை வாசனையெல்லாம் மானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்திருக்கேன். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் நம்ம அதுக்குள்ளே போட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி நம்ம சிம்மில் வச்சு நம்ம இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். க்ளோஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ஸு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட சிக்கன் கொண்டாட்டம் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் இனி எப்போவாவது வாங்கினா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு பாய்.